வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தியை பற்றி தாங்க. விநாயகர் சதுர்த்தியில் அன்னைக்கு நம்ம வழிபடுறதுனால என்னென்ன பலன் இருக்குது, எப்படிலாம் கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி எந்த நாளில் வருதுன்னா, ஃபஸ்ட்டு ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை தாங்க நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவாங்கங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி முன்னாடி காலத்தில் என்ன அரக்கர்கள்லாம் கொடுமை பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை தங்களை காப்பாற்றுறதுக்காக என்ன செஞ்சுருக்காரு, தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிவன் பார்வதிகிட்ட போய் முறையிட்டிருக்காங்க. அப்போ இந்த 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 அரக்கர்களை அழிக்கணும்னா சிவன் பார்வதியால் உருவாக்கப்பட்ட விநாயகரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்ட சிவன் சொல்லியிருக்காரு, விநாயகர்கிட்ட பண்ணணும்னு. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, விநாயகர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு ஆவணி மாத சதுர்த்தி அன்னைக்கு யானை முகத்தோடும் மனித உடலோடும் அரக்கர்களை கஜாமுகசுரனை அழித்து தேவர்களை மீட்டதுனால அன்று முதல் இந்த தினத்தை நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறாங்கங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வழிபட்டு வந்தோம்னா அவ்வளோ செல்வம் ஆரோக்கியம் எல்லாமே இருக்குங்க. இது தடைகளை நீக்கி தருவதோடு பல நன்மைகளே நமக்கு தருங்க. விநாயகரை வழிபடுவதனால நமக்கு செல்வ செழிப்பு, மன அமைதி, திருமண தடை எல்லாமே விநாயகரை வழிபடுவதற்கு முக்கியமாக திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை மஞ்சள், சந்தனம், சாணம், எலுமிச்சை, பஞ்சாமிர்தம், இளநீர், தேன் இப்படிலாம் அபிஷேகம் பண்ணி வந்தால் நமக்கு வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அபிஷேகம் பண்ணுறது நமக்கு தொழில் வெற்றி அடையுங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து கோவிலுக்கு போனோம்னா அவ்வளோ நன்மை இருக்குங்க. விநாயகருக்கு முகுந்த மலர்கள் நமக்கு தாமரை பக்தியை செழிப்பையும் தருங்க. மல்லிகைப்பூ தூய்மையையும் ஆசையையும் வழங்குங்க. சாமந்திப்பூ மகிழ்ச்சியும் செழிப்பையும் தரும். எருக்கம்பூ நம்ம எதிர்மறைகளை விரட்டி மன அமைதியை கொடுக்குங்க. அருகம்புல் மனத்தடைகளை, வருமான தடைகளை நீக்கி நவகிரக தோஷங்களை நிவர்த்தி ஆகுங்க. இந்த இந்த 5 கரத்தனை யானை முகத்தினேன்னு பாட்டு படிக்கிறாங்க. 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. இந்த பாடல் 5 கைகளுடனும் யானை முகத்துடனும் இளம்பிறை போன்ற தந்தத்தை உடையவராகவும் சிவனின் மகனான